நான் இன்றைக்கி காய் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேங்க. அப்போ பக்கத்திலே பழக்கடை இருந்துச்சு. கொஞ்சம் பழங்கள் வாங்கலான்னு வாங்கினேன். 1/2 கிலோ ப்ளம்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 1 கிலோ ஊட்டி ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். ஊட்டி ஆப்பிள் வந்து மற்ற ஆப்பிளை விட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதில் கூட ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். பிச்சு தூர போட்டு கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நீங்கள் ஊட்டி ஆப்பிள் சாப்பிட்ருக்குறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து 1 கிலோ வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். இங்கே கிலோ 60 ரூபா, 6 பழம் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு பழம் 10 ரூபா வருதுங்க. இதுவும் இந்த ஹானு பையன் வந்தான்னா அதையும் தூக்கிட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் குழந்தைங்க வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால். அப்புறமா வந்து பீட்ரூட் கீரை வாங்கிட்டு வந்தேன். இதுதான் முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வந்து பீட்ரூட் கீரை பார்த்ததில்ல, சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொன்னீங்க. பீட்ரூட் கீரை தனியாக ஒரு கீரை இல்லைங்க. இது வந்து இந்த பீட்ரூட்டில் மேலே வர இலை தான். அதுக்குன்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை மாதிரி இனிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு கிடையாது. இது வந்து சாதா கீரை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பீட்ரூட் கீரை சாப்பிட்ருக்குறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.